ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சண்டே அன்னைக்கு எடுத்திருந்தா ரொட்டீன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு தொன்ன பிரியாணி செய்ய போறேன். ரீசென்ட் டேஸ்ல நான் அதிகமா இந்த ரெசிபி ஆன்லைன்ல பார்த்தேன். நார்மலா நம்ம செய்ற பிரியாணிக்கு இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். இதுல எக்ஸ்ட்ராவா மசாலாலாம் அரைச்சு சேர்ப்போம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு சூடானதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டா மசாலா ரெடி. என்னோட ஒயிட் ஏப்ரான் ஃபுல்லா கரையாயிடுச்சு. ஆனா பிரச்சனை இல்ல. சர்ஃப் எக்ஸல் உள்ளே கொரியாண்டர் கரை வெளியே. இப்போ மசாலா ரெடி ஆயிட்டு பிரியாணிக்கான அரிசி ஊற வச்சுக்கலாம். நார்மலா நம்ம பிரியாணி பாஸ்மதி அரிசியில பண்ணுவோம். ஆனா இந்த தொன்ன பிரியாணி சீரக சம்பா அரிசியில பண்ணாதான் நல்லா இருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு அரிசி ஊற வச்சுக்கிறேன். இந்த அரிசியை ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது. ஜஸ்ட் 20 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். பிரியாணிக்கான வெங்காயம் வதக்குறதுக்கு முன்னாடி நான் அரிசி ஊற வச்சுக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் போட்டா கரெக்டா இருக்கும். அதுமாதிரி வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 3 நல்ல பழுத்த தக்காளி பழமா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டத்தையும் நல்லா மெலிசா கட் பண்ணி வச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆல்ரெடி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சு வச்சுட்டோம். அதெல்லாம் இனி எடுக்க தேவையில்ல. நான் இன்னைக்கு பிரியாணி குக்கர்ல செய்ய போறது இல்ல. ஓப்பன் பாட்ல தான் செய்ய போறேன். நல்லா அரிகனமான பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கரம் மசாலா, ஸ்பைசஸ், நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பழம், அது கூடவே மஞ்சள் தூள், நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் அரைச்சு சேர்த்திருக்கோம். அதனால காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு அந்த தக்காளியோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டா குக் ஆனதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன், நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா ஃபுல்லா சேர்த்துட்டு அந்த எண்ணெயோட சிக்கனை ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இனிமே வந்து தண்ணி சேர்த்துடலாம். சீரக சம்பா அரிசிக்கு 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதே இது நம்ம அரிசியை ஊற வைக்கலன்னா 3 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இன்னைக்கு ஊற வச்சதுனால 2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்திருக்கேன். தண்ணி ஊத்திட்டு இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி போட்டுக்கலாம். அரிசி சேர்த்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா வத்தி வரணும். இந்த டைம்ல அரிசி பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்ல லோ ஹீட்ல பழைய தோசை தவா ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேல நான் தம்ல வச்சிடுறேன். இது ரெடி ஆகிறதுக்குள்ள நான் ரைத்தா ரெடி பண்ணிட போறேன். ரீசெண்டா நான் ஒரு நாள் பீட்ரூட்ல ரைத்தா செஞ்சு பார்த்தேன். எப்போ நம்ம ஆனியன் இல்லைன்னா குக்கும்பர் வச்சு பண்ணுவோம். இது வந்து ஒரு ஹெல்தியான ஆப்ஷன். ஆனா பீட்ரூட் சேர்த்தப்போ ரொம்ப ஒன்றும் டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் தெரியல. இதுவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பீட்ரூட்டை சின்ன கிரேட்டரா எடுத்து அதுல நல்லா துருவிக்கலாம். திரும்பவும் ஃபுல்லா கரையாயிடுச்சு. ஆனா பிரச்சனை இல்லை. சர்ஃப் எக்ஸல் உள்ளே பீட்ரூட் கரை வெளியே. நம்ம எந்த அளவுக்கு ரைத்தா செய்ய போறோமோ அதுக்கேற்ற மாதிரி பீட்ரூட் துருவிக்கணும். நான் 1 கப் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கேன். அதனால 1/4 கப் அளவுக்கு பீட்ரூட் துருவி சேர்த்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். பீட்ரூட் ரைத்தா ரெடி. இப்போ தம்ல இருந்த பிரியாணி ஓபன் பண்ணி காமிக்கிறோம். அவ்வளோ சூப்பரா நல்ல உதிரியா வந்திருந்தது. நம்ம நல்லா மசாலாவும் அரைச்சு சேர்த்து அது போக சீரக சம்பா அரிசினாலே அதுக்கு ஒரு தனி ஃபிளேவர் இருக்கும். கண்டிப்பா இந்த தொன்ன பிரியாணியை நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள இவ்ளோ கரையா இருந்த என்னோட ஏப்ரன் இப்ப குயிக்கா கிளீன் ஆயிட்டு சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஈவினிங் மேல ஃபிஷ் டேங்க்ல வைக்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரிசீவ் ஆயிருந்தது. அதனால என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் வந்து ஃபிஷ் டேங்க்ல செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட இதே மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சோம். அப்போ வந்து டேங்க்ல நாங்க பெரிய ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் விட்டுருந்தோம். அது வந்து அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா சாப்பிட்டு அந்த செடியே இல்லாத அளவுக்கு காலி பண்ணிடுச்சு. இந்த மாதிரியான வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுனால நமக்கு ஃபிஷ் டேங்க் வந்து அடிக்கடி கிளீன் பண்ற வேலை வந்து கம்மியாகும். ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்டோட வேஸ்ட்டை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். வாட்டரோட குவாலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் இருந்தா அதெல்லாம் இந்த செடிக்குள்ள போயிட்டு பெரிய ஃபிஷ் கிட்ட மாட்டாம நல்லா சேஃபா வளரவும் செய்யும். இப்ப இந்த ஃபிஷ் டேங்க்ல சின்ன ஃபிஷ் மட்டும் தான் விட்டுருக்கோம். முக்காவாசி கப்பீஸ் தான் இருக்கு. அது வந்து செடிய ஒரு வேளை சாப்பிட்டா கூட ரொம்ப ஃபோர்ஸா வந்து செடிய புடிச்சு இழுக்காது. இதே இது அந்த கோல்ட் ஃபிஷ்லாம் இருந்ததுன்னா, செடிய புடிச்சு அந்த வேரோட வந்து சாப்பிடுறன்ற பேர்ல அது உருவி விட்டுரும். அப்புறம் செடி வந்து மேல மிதக்க ஆரம்பிச்சுரும். இந்த குட்டி ஃபிஷ் எல்லாம் அந்த அளவுக்கு வேகமா இழுக்காது. அதனால செடி வந்து சீக்கிரமா வேர் விட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்ப பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா ஃபிஷ் டேங்க் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஃபிஷ் எல்லாம் நல்லா உள்ள ஜாலியா சுத்திட்டு இருக்கு. இப்பதான் வச்சோன்றதுனால கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வந்து கிளியரா இல்ல. ஆனா மார்னிங் வந்து நல்லா கிளியர் ஆயிடும். ஃபுல்லா பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போல ஆயிட்டு. ஆனா பிளான்ட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா இனி வந்து கிளீனிங் வேலை நெறையவே வந்து கம்மியாயிரும். அடிக்கடி தண்ணி மாத்துற மாதிரி இருக்காது. தண்ணி குறைஞ்சிட்டுனா எக்ஸ்ட்ராவா தண்ணி மட்டும் கொஞ்சம் அப்பப்ப என் ஹஸ்பண்ட் ஊத்துவாங்க. நீங்களும் வீட்ல ஃபிஷ் டேங்க் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா, இந்த மாரி வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் வாங்கி வைக்கணும்னு இல்ல. மணி பிளான்ட் கூட வைக்கலாம். அதுவுமே உள்ள அந்த மண்ல புடிச்சு நல்லா வளரும். நம்ம அந்த வேர் புடிக்கிற அளவுக்கு உள்ள வந்து டேங்க்குக்குள்ள மண்ணு வைக்கணும். நாங்க லாஸ்ட் வீக் கடைக்கு போயிருந்தப்போ 2 சாரி நான் வாங்கியிருந்தேன். அது வந்து ஸ்டிச் பண்ணாமயே இருந்தது. இப்போ ஃபேமிலில அடுத்தடுத்து கொஞ்சம் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் வர மாரி இருக்கு. சரி, அதனால அத தைக்க குடுக்கலாம் அப்படின்னு சாரி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்.
ஃபர்ஸ்ட்டு காமிக்கிற இந்த சாரி மட்டும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குனது. ரீசென்ட் டேஸ்ல Instagramல இந்த சாரி நெறைய பேர் கட்டி வீடியோ போட்டு நான் பார்த்தேன். இது வந்து ஸ்பேஸ் சில்க் சாரி. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாரி சாரி ட்ரை பண்ணதே இல்ல. இதோட ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ஆனா வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கு. இந்த ஃபேப்ரிக் நார்மலா நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து வைக்கிற மாரி கட்ட முடியுமான்லாம் எனக்கு தெரியல. சிங்கிள் ப்ளீட்ஸ்ல விட்டா மேபி ஓகேவா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து இது எனக்கு கட்டுறதுக்காக வாங்கல. பாப்பாக்கு என் தங்கச்சி பாப்பாக்கும் ஃப்ராக் அந்த மாரி ஏதாவது ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா, அந்த ஃபேப்ரிக் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்குல்ல. இப்போ பாப்பாலாம் ரொம்ப கவுன் போடணும்னு தான் ஆசைப்பட்றா. அதனால சரி அக்காட்ட குடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருந்தேன். சாரீல கீழ ஃபுல்லா பார்டருக்கு மட்டும் சின்னதா ஒரு ஒர்க் மாரி குடுத்துருக்காங்க. அது ஏதோ கம் போட்டு அதுல ஆரி ஒர்க்குக்கான அந்த பீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது போட்டு ஒட்டியிருக்காங்க. மத்தபடி சாரி ஃபுல்லா ஷைனிங்கா இருக்கும். அடுத்து இது எனக்கு ரொம்ப புடிச்சு வாங்குன சாரி, செட்டிநாடு காட்டன் சாரி. எனக்கு பொதுவாவே காட்டன் சாரீனா கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அதுதான் ப்ளீட்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும். ரொம்ப நேரம் கட்டினாலும் கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கு. நான் முன்னாடி வந்து இந்த மாரி காட்டன் சாரீஸ் எல்லாம் ஆன்லைன்ல தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஷாப்ல கிடைக்கும்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் கேட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. இப்பலாம் இது எல்லா ஷாப்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. ஆனா, நமக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த மாரி காட்டன் சாரீஸ்ல கான்ட்ராஸ்ட்டா ப்ளவுஸ் வந்து வராது. மோஸ்ட்லி ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருக்கும். இந்த சாரிக்குமே பாருங்க பார்டருக்கு நடுவுல ஒரு கலர் இருக்கு. அந்த கலர்ல ப்ளவுஸ் வந்து மேபி குடுத்துருந்தாங்கன்னா, கட்டுனதுக்கு அப்புறமா இன்னுமே அது சூப்பரா இருக்கும். ஆனா, இதுல வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருக்கு. சாரி மேல வந்து சின்ன பார்டர், கீழ வந்து பெரிய பார்டர். இது பியூர் செட்டிநாடு காட்டன் சாரி. சாரி பாடி ஃபுல்லாவே வந்து கோல்டன் கலர்ல ஸ்ட்ரைப்பா குடுத்துருப்பாங்க. செட்டிநாடு காட்டன்ல இதுதான் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. 2200 அந்த ரேஞ்ச்ல இருந்தது நான் வாங்குனதுல. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த இதுவுமே வந்து செட்டிநாடு காட்டன் சாரி தான். பட் இது வந்து சாரி பாடி ஃபுல்லாவே வந்து பிளெயினா இருக்கும். பார்டர் மட்டும் தான் இருக்கும். இந்த மாரி சாரி எல்லாம் வந்து 1200 இந்த ரேஞ்ச்ல இருக்கும். எனக்கு சில்க் சாரியெல்லாம் விட காட்டன் சாரி தான் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் யூஸ்க்கு இது சூப்பரா இருக்கும். ஆனா வந்து ஒன் டைம் நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா பயங்கரமா சுருங்கிடும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம திருப்பி வந்து அயர்ன் பண்ணாம இத கட்டவே முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறப்போ பயங்கர கிராண்டா ரொம்ப ஒரு நீட்டான லுக்கா இருக்கும். ஏன்னா இது சிம்பிளான சாரி தான். ஆனா கட்னா அவ்ளோ அழகா இருக்கும். அடுத்து ஒரு அன்ஸ்டிச்டு குர்த்தி ஃபேப்ரிக் இருக்கு. இத வந்து தைக்கணும். ரொம்ப நாளா தைக்கணும்னு எடுத்து வச்சுட்டுருக்கேன். மறந்து போயிடுது. இது டாப், பேண்ட் 2மே வந்து கலம்காரி டிசைன்ல வரும். எனக்கு ரீசென்ட்டா இந்த மாடல் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. சரி இது தைக்க குடுத்துடலாம். நான் மோஸ்ட்லி தைக்கிறது என்னோட அக்கா கிட்ட தைப்பேன். இல்லன்னா ஊர்ல வந்து தெரிஞ்ச டெய்லர் இருக்காங்க. அவங்க கிட்ட இவங்க 2 பேர் கிட்ட தான் மாறி தைப்பேன். டாப்பு டார்க்வைஸ் ப்ளூ அந்த கலரு. வீடியோவுக்கு கொஞ்சம் வந்து டார்க்கா தெரியுது. பேண்ட், ஷால் வந்து பிளாக்ல வரும். டாப்ல நம்ம பைப்பிங் குடுக்குறதுக்கு, இல்ல ஹேண்ட்ல, ஸ்லீவ்ல ஏதாவது ஒரு சின்னதா வந்து இந்த கலம்காரி டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணாலே சூப்பரா இருக்கும். இந்த கலர் காம்போ எனக்கு புடிச்சதுனால வந்து வாங்கிட்டேன். இன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் தைக்கணும், அதுக்கு என்னென்ன கலர்ல லைனிங் வாங்கணுன்றத நான் பார்த்து வச்சுட்டேன். அப்பதான் வெளியில போறப்போ டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே தைக்க குடுத்துடலான்னு. நான் மோஸ்ட்லி ரெடிமேட் ட்ரெஸ் தான் எடுப்பேன். ரொம்ப ரேரா தான் வந்து இந்த மாரி மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்றது. ஏன்னா, எனக்கு மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணா ஒரு சில டைம் ஃபிட்டிங் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு சில டைம் ஏதோ ஃபிட்டிங் அவ்வளோ செட் ஆகாது. அப்புறம் புடிக்கலன்னு சொல்லிட்டு அத போடாமயே வச்சிருப்பேன். அதனால மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்றது ரெடிமேட் ட்ரெஸ் தான். எப்போ சாரி தைக்க குடுத்தாலும், அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வீட்ல இருக்கிற ப்ளவுஸ் ஏதாவது இந்த சாரிக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகுமான்னு ஒரு வாட்டி பார்க்குறது நல்லது. ஏன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரே மாரி 2 ப்ளவுஸ் வந்து ஒரே கலர்ல தச்சிருக்கேன். அது அப்படியே வேஸ்ட்டா தான் இருக்கும். அதனால இன்னைக்குமே வந்து பார்த்தேன். ஒரு ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் அந்த ப்ளூ சாரி காமிச்சேன்ல செட்டிநாடு காட்டன் சாரி. அதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாரி இருந்தது. ஆனா கிட்ட வச்சு பார்க்குறப்போ, கலர் கம்ப்ளீட்டா வேற. சரி அப்படின்னு விட்டுட்டேன். இந்த 2 சாரிக்குமே ப்ளவுஸ் தைக்க தான் செய்யணும். என்னோட சாரீஸ் பாதி இங்க இருக்கும். பாதி வந்து அம்மா வீட்ல வச்சிருப்பேன். மோஸ்ட்லி சில்க் சாரீஸு நான் ஏதாவது ஃபங்ஷனுக்கு போற மாரி கட்டுறதெல்லாம் அங்க தான் இருக்கும். இங்க வந்து 1, 2 சில்க் சாரி தான் இருக்கும். மோஸ்ட்லி காட்டன் சாரீஸ் எல்லாம் இங்க என்னோட வீட்ல வச்சிருப்பேன். பீரோல இந்த ஒரு ரேக்ல மட்டும் தான் சாரீஸ் எல்லாம் இருக்கும். மத்தபடி கீழ ஃபுல்லா சுடிதாரு, பாப்பாவோட ட்ரெஸ்ஸு இதுல இருக்கிற சாரீஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் வந்து எப்படிதான் டைம் போச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அந்த ஃபிஷ் டேங்க பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பெருசா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட எதுவும் செஞ்சு சாப்பிடல. பாப்பாக்கு மட்டும் பால் காய்ச்சி குடுத்துருந்தேன். கிச்சன் பக்கமும் போல. ஏன்னா பிரியாணி சாப்பிட்டோம். அதுவே வந்து நல்ல ஃபில்லிங்கா இருந்ததுனால. இனிமே இருக்கிற ஒரு பெரிய வேலை பாப்பாவ ஹோம்வொர்க் எழுத வைக்கணும். டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹோம்வொர்க் குடுப்பாங்க. நெறைய எழுதுற மாதிரியெல்லாம் இருக்காது. ஒரு சில நாள் அவளே வேகமா எழுதிருவா. ஒரு சில நாள் எழுத மாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பா. குழந்தைங்க ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு மாரி இருப்பாங்க. இப்போலாம் பாப்பாக்கு வந்து இந்த வருஷத்துல இருந்து தான் ஹிந்தி எல்லாம் இருக்கு. ஹிந்தி தான் அவளுக்கு கஷ்டமா இருக்கு. அப்பப்போ சொல்லிட்டு இருப்பா. இந்த விளாக் இதோட முடியுது. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.